Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no help, I don't need opinions, so don't waste my time then. I just been living online, my city don't show me no love and that's fine. Fuck local radio stations, I got more plays than all of these rappers combined. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிக்கிறேன். இந்த சீரீஸ்ல வந்து சில கேரக்டர்ஸோட நேம்ஸை வந்து அப்பப்போ மாத்தி இருந்திருப்பேன், இல்லை அப்படின்னா தப்பா சொல்லியிருந்திருப்பேன். பட் எனிவேஸ் கன்யூஸா பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத நீங்களே பிடிச்சிக்குவீங்க. பட் அதை தாண்டி இதில் வந்து ஒரு டெக்னிக்கல் வேர்டு இருக்கும், டிரான்ஸ்முட்டேஷன் அப்படின்னு, அதாவது உருமாத்துறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தை வந்து கொடுக்கும். பட் அதுக்கு பதிலாக டிரான்ஸ்முலேஷன் அப்படிங்கிற மாதிரி அதை தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்திருப்பேன். டிரான்ஸ்முலேஷன் சம்மந்தமே இல்லாமல் தப்பாக சொல்லியிருக்கேடான்னு யோசிச்சிங்கன்னா தட்ஸ் மை அன்ஃபார்ச்சுனேட். ஸோ அதை வந்து நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைக் ஒரு ஃபர்ஸ்ட் 10 எபிசோடில் தான் அந்த மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதனால் ஆடியோவில் வந்து எடிட் பண்ணியிருந்திருக்கேன் மேபி. ஸோ அதை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நாம ஒரு அனிமே சீரீஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸோட பேர் ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட். ஆனா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபேண்டசி கலந்த ஒரு தொடர். ஆனா இந்த சீரீஸ்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா ஐ திங்க் இந்த சீரீஸ் வந்து ஏர் ஆகி இன்னைக்கு தேதி வரைக்குமே வந்து மை அனிமே லிஸ்ட்ல டாப் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்குது. வேற ஏதாவது அனிமே இந்த எஃப்எம்ஏபியை தவிர மேல வந்துச்சு அப்படின்னா அதை அடிச்சு கீழே நவுத்தி விட்டுருவானுங்க ஃபேன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டாக்ஸிசிட்டி இருந்தாலும் ஏன் இன்னுமே அது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குது, அந்த அளவுக்கு அதுல பயங்கரமா ஏதாவது ஸ்டோரி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்த்த வரைக்கும் நானும் அப்படிதான் சொல்லுவேன். கன்ஃபார்மா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுக்குலாம் வந்து ஒர்த்து தான். ஓகே, சீரீஸோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வந்து ஒரு மாதிரி நிறைய ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் எல்லாம் நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். பட் இங்க இருக்கிறவங்களா பாத்தீங்கன்னா சில மேஜிக்ஸ் எல்லாத்தையும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் அதை வந்து ஆல்கமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பெர்ஃபார்ம் பண்றவங்கள ஆல்கமிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதை வந்து மேஜிக்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இதை வந்து ஒரு விதமான சயின்டிபிக் மேனர்ல தான் இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆல்கமி அப்படிங்கறதே சயின்டிபிக்கா தான் இவங்க வந்து சொல்லுவாங்க. சோ அந்த ஆல்கமிஸ்ட் அப்படின்னு இருக்கிறாங்களா இதை வந்து பெர்ஃபார்ம் பண்றவங்க, இவங்கள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சயின்டிஸ்ட் அப்படின்னே வச்சுக்கலாம். சோ இதுல இந்த மாதிரி எட்வர்ட் எல்ரிக் அண்ட் ஆல்போன் எல்ரிக் அப்படின்னு சொல்லி 2 பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட ஒரு ஆல்கமியை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா. அதை பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேருக்கும் வந்து சில பாடி பார்ட்ஸ் எல்லாம் காணாம போயிடுது. சோ அதுக்கப்புறம் அவங்க எப்படி அதை வந்து தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த ஒரு கதையா ஆரம்பிக்கும். பட் போக போக வேற மாதிரி போய்கிட்டு இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் எதுக்கு அந்த டேபுவான அந்த ஒரு ஆல்கமி வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும், ஆனா அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதுல என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகளை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 60 எபிசோடுக்குள்ள செம்ம ஸ்வீட்டா வந்து பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸ்வீட் அப்படிங்கும் போதே உஷாராயிரணும். அண்ட் எப்பவும் சொல்றதான் கண்டிப்பா ஸ்டோரி வந்து தாறுமாறா இருக்க போகுது. ஸோ டைம் இருக்கிறீங்க கன்ஃபார்மா சீரீஸை போய் செக் பண்ணி பாருங்க. அப்படியா இருக்காது டைம் இல்லை அப்படிங்கும் போது ஸ்டோரி தெரிஞ்சுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து கன்டினியூ பண்ணுங்க. உப்பு வாங்க நம்ம வீடியோ பண்ணலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏர்லி 20th செஞ்சுரியில் யூரோப் சைடில் இருக்கிற மாதிரியான ஒரு சிட்டியை வந்து காட்டுறாங்க நைட் டைமில். அங்கே ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஐசக் அப்படிங்கிற ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு அப்படியே சம்திங் ஒரு சர்க்கிளை வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஐசக்கோட ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு இவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிமினல், ஸோ இவனை வந்து பிடிச்சாகணும் அப்படிங்கிற சொல்லி அந்த ஊரோட கமாண்டர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கர்னல் ராய் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன ஆனாலும் அவனை வந்து பிடிச்சிடு, என்ன ஆனாலுமே சரி. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் இருக்கிறாங்களா அந்த 2 பிரதர்ஸையும் வேணா யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனா அப்படியே நம்ம கதையோட கதாநாயகர்கள் வந்து காட்டுறாங்க. அந்த ஆர்மருக்குள்ள இருக்கிறான்ல அவன் பேரு பாத்தீங்கன்னா அல்போன். அண்ட் பக்கத்துல குட்டையா ஒரு பையன் இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் பெரிய பையன். அவன் பேர் வந்து எட்வர்ட். சரி வாடா அல்போன், கமாண்டர் இன்னைக்கு வேலையை கொடுத்து தொலைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் களத்துல இறங்க. இப்போ அதுவே அந்த ஐசக் வந்து பிடிக்கிறதுக்காக ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா மிலிட்டரி போலீஸ்ல உள்ள இறங்கிட்டு இருக்காங்க. பட் அவன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அந்த மிலிட்டரி போலீஸை பிடிக்கிறது மூலமா அவன் பாத்தீங்கன்னா ஆல்கமியை வந்து யூஸ் பண்றான். லைக் அவங்களோட உடம்புல இருக்கிற அந்த வாட்டரை ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஹீட் பண்ண வெந்து அதே இடத்துல வந்து இறந்து போயிடுறாங்களா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு வந்து அந்த எட்வர்ட் அதை வந்து பார்த்துட்டு இது ரொம்ப கொடூரமா இருக்குதுன்னு சொல்லும் போது சாக்ரிஃபைஸ் இல்லாம பெரிய விஷயங்கள் எதையும் சாதிக்க முடியாதுன்னு அந்த ஐசக் வந்து சொல்லும் போது அதுவும் இதுவும் ஒண்ணு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் பாத்தீங்கன்னா அப்படியே அவன் வச்சிருக்க ஒரு ஈட்டியை வந்து அப்படியே ஒரு மெட்டல் பேட்டை கன்வெர்ட் பண்ணி அவனை அடிக்க ட்ரை பண்ண. அது ஆல்கமியானா நீ எப்படி சர்க்கிள் போடாமலே வந்து இந்த ஆல்கமியை பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த ஐசக்கு டவுட் வர. ஆனா அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த அல்போனும் பின்னாடி வருவானா, 2 பேரும் சேர்ந்து ஒன்னா அந்த ஐசக் வந்து அமிக்கிடுவாங்க. பட் அப்ப அந்த ஐசக் பாத்தீங்கன்னா நம்ம எட்வர்டோட பாடியுமே வந்து ஃப்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் எட்வர்டுக்கு வந்து எதுவுமே ஆகாது. ஈவன் அந்த ஐசக்குமே வந்து ஷாக்கா இருக்கும், ஏன்டா ஒர்க் ஆகல அப்படின்னு. ஆனா அப்பதான் எட்வர்டோட கை இருக்குதுல அது பாத்தீங்கன்னா ஒரு மெட்டலால செய்யப்பட்ட கையா இருக்கும். சர்க்கிள் போடாமலே ஆல்கமியை வந்து பெர்ஃபார்ம் பண்றான். பிளஸ் கை வேற இந்த மாதிரி இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது இந்த
ஆர்மர் நீ தான் ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்க அந்த ஆர்மருக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வாய்ஸ் வந்து கேட்கும். இல்லைங்க அது நான் கிடையாது, இதான் எங்க அண்ணன் பக்கத்துல இருக்கிற பாருங்க, இவன் தான் ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்ல இந்த புலகைனா அப்படின்னு கேட்கும்போது அவ்வளவுதான் எட்வர்ட் காண்டாய் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஐசக் வந்து பிடிச்சிடறான் அவனோட எபிலிட்டியை வந்து யூஸ் பண்ணி லைக் ஆல்கெமியை பெர்ஃபார்ம் பண்ணி. அதுக்கப்புறம் மிலிட்டரி போலீஸ் வந்து அந்த ஐசக்கை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்களா. அதுவே எட்வர்ட் இருக்கிறான்ல அவன் பாத்தீங்கன்னா அந்த ஐசக் போட்டு வச்ச அந்த ஒரு சர்க்கிள் வந்து இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மேஷன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சர்க்கிளை வந்து வரைஞ்சா மட்டும்தான் பாத்தீங்கன்னா இவங்களால அந்த ஒரு ஆல்கெமியை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் நம்ம எட்வர்ட் எப்படி பண்றான்னா அது அப்புறம் சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க. இப்போ அந்த ஐசக் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கிறத வந்து பார்த்துட்டு அந்த ஐசக் அவனோட கையிலுமே வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சு வச்சிருப்பானா, டக்குன்னு பாத்தீங்கன்னா கீழே விழுந்து அந்த தண்ணி அப்படியே ஃபுல்லா ஸ்டீம் ஆக்கி அந்த புகையில எஸ்கேப் ஆயிடுறான். அடுத்த சீன்ல நம்ம எட்வர்டும் ஆல்போனும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கர்னல் ராய் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவரை போய் மீட் பண்ண பாரு, இப்ப கையில இருந்தவனை வந்து நழுவ விட்டு வந்திருக்கீங்க, இதுக்குதான் கொஞ்சமாவது சீனியர் சொல்ற பேச்சு கேட்கணுங்கிறது, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீ போய் கோதால இறங்கியாச்சு, இதுக்குதான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரா. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆபீசர் வந்துட்டு நம்ம ஆல்போன் இருக்கிறான்ல அவனை பிடிச்சி பாத்தீங்கன்னா, ஓ நீங்க தான் ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ்ங்க வந்ததுக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது நான் இல்ல, அது அங்க உட்காந்துருக்கேன் பாரு எங்க அண்ணன் அப்படிங்குமானா, என்ன உள்ள இருந்து குழந்தை வயசு வருதுன்னு யோசிக்க. ஆனா அதுவே எட்வர்ட் பாத்தீங்கன்னா சமகான்ல உட்காந்துட்டு இருப்பான், என்ன மட்டும் நீ புலக்கன்னு சொன்ன இன்னைக்கு மண்டைய பொழந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது, ஆனா அப்ப அந்த ஆபீசர் பாத்தீங்கன்னா ஓகே ஃபைன், இனி நீங்க வந்து தங்கறதுக்காக எந்த ஒரு இடத்தையும் புக் பண்ணி இருக்க மாட்டீங்க தானே அப்படின்னா, சரி என் வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் வீட்டுக்கு போனா அங்க அந்த ஆபீசரோட பொண்ணு இருப்பாள், அவ பாத்தீங்கன்னா அப்படியே இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, ஓ இந்த மெட்டல் மண்டையன் தான் அண்ணன், இந்த சின்ன பையன் தான் தம்பியா அப்படின்னு சொல்ல, சின்னதா இருந்தா தம்பியா, நான் தான் அண்ணன் அவன் தான் தம்பி அப்படின்னு எட்வர்ட் வந்து சொல்லும் போது, இல்லையே சின்னதா இருக்கிறவங்க தானே தம்பியா இருப்பாங்க, சோ நீ தான் தம்பி அப்படிங்கிற மாதிரி அவளும் விட்டு கொடுக்காம இங்க நம்ம எட்வர்ட்லாம் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைன்னு பார்க்காம வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பான். இப்போ அதுவே எஸ்கேப் ஆகி போனா அந்த ஐசக் இருக்கிறான்ல அவன் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஜெயிலுக்கு வந்து போயிட்டு அங்க பாத்தீங்கன்னா கிம்ப்ளே அப்படின்னு சொல்லி ஒருத்தனை வந்து மீட் பண்றது மட்டும் இல்லாம, வா வந்து இந்த மாதிரி ஐஸ் ஆல்கெமிஸ்டோட குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ, ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த கிங் பிராட்லி இருக்கிறான்ல அவனை வந்து நம்ம தோக்கடிப்போம், அது மட்டும் இல்லாம இந்த கரப்டான இந்த மிலிட்டரி சிஸ்டம் இது எல்லாத்தையும் வந்து மாத்தி அமைப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு, கூடவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூடவே இதுக்கு முன்னாடி அந்த மிலிட்டரிக்கு கீழே நாம வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கிங் பிராட்லி நம்மள என்ன பண்ண வச்சோம் அப்படின்னு எனக்கு வந்து ஞாபகம் இருக்குதுல்ல, அதுக்கு தானே நீ இந்த மாதிரி அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் கொன்ன அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு அந்த கிம்ப்ளே தப்பா எடுத்துக்காத, ஆனா அன்னைக்கு அந்த ஆபீசர்ஸ் கொன்னது அதுக்காகலாம் ஒண்ணும் கிடையாது, அந்த ஆபீசர்ஸ் ஏன் நான் கொன்னேன் அப்படின்னா எனக்கு அவங்களை கொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லுவான். இது தேராதுன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பினா ஐசக் பாத்தீங்கன்னா சிட்டில இந்த மாதிரி திருப்பி அந்த சாக்கை யூஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த சர்க்கிளை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையிலேயே ஆயிடுது, சென்ட்ரல் ஜெயிலுக்கு அந்த ஐசக் வந்துட்டு போயிருக்கான் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா மிலிட்டரிக்கு தெரிய வர, அந்த கர்னல் ராய் இருப்பான்ல அவன் பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா மிலிட்டரி ஆபீசர்ஸ்க்கும் அந்த ஐசக்கை வந்து ஊர்ல எங்க பாத்தீங்கன்னாலும் சரி ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டரை வந்து கொடுத்துறான். ஊருக்குள்ள இருக்கிற எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த மிலிட்டரி ஆபீசர்ஸ் அந்த ஐசக் வந்து தேடிக்கிட்டு இருக்கும் போது சில பேர்லாம் இறந்து கிடப்பாங்க. ஆனா அதையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க, எட்வர்டும் ஆல்போனும். ஹியூமன்ஸோட பாடி வந்து 70% வாட்டர் அப்படிங்கும் போது அவன் எல்லாத்தையும் ஸ்டீம் ஆக்கிடுறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போக, இப்போ அதுவே ஐசக் வந்து காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள திருப்பி அதே மாதிரியான சர்க்கிள்ஸ் வந்து வரைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது, ஆனா அப்ப அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் வந்து கேக்குது, டே ஐசக்கே நீ தான் மாட்டினடா அப்படின்னு. இந்த குரல் ஆம்ஸ்ட்ராங் நீயா அப்படின்னு அந்த ஐசக் வந்து ஷாக் ஆக, அப்ப செவுத்த பொழந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆபீசர் வராரு. ஆனா அவரு தான் ஆம்ஸ்ட்ராங் ஆமா. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அந்த ஐசக் வந்து அவனோட ஆல்கமியை பெர்ஃபார்ம் பண்ணும்போது, இது என்கிட்ட வேலைக்காக தான் உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவனை வந்து எதிர்த்து நிக்க அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் வந்து கிரியேட் ஆகுமா. அங்க பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா எட்வர்டும் ஆல்போனும் இருந்திருப்பாங்க. சோ உடனே அந்த சந்துக்கு வரும்போது டக்குனு அந்த ஐசக் பாத்தீங்கன்னா பாட்டில்ல இருந்த தண்ணியை ஃபுல்லா ஸ்டீம் ஆக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா நைட்டே ஆயிடுது. அந்த ஐசக் இருக்கிறான்ல அவன் பாத்தீங்கன்னா அப்படியே நைட் நேரத்துல ஒரு பில்டிங்ல வந்து நின்னுகிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த கர்னல் ராய் இருக்கிறான்ல அவன் வந்து ஆளுங்களோட சேர்ந்து ஒன்னா சுத்து போட்டுறான். ஐசக்கே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா டீம்மேட்டா வேற வேலை பார்த்திருக்கோம், சோ அதனால உன்னை எடுத்து சண்டை போட வைக்காத அப்படின்னு அந்த ராய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னது டீம்மேட்டா, உன்னெல்லாம் நான் என்னைக்கும் ஃப்ரெண்டாவே மதிச்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராய் பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ளேம் ஆல்கமி வந்து யூஸ் பண்ண அங்க இருக்கிற பைப் லைன்லாம் பிரேக் பண்ணிட்டு அந்த ஐசக் பாத்தீங்கன்னா தண்ணியை பீச்சு அடிச்சுட்டு ஏண்டா வென்று அந்த ஃப்ளேமை வச்சுட்டு உன்னால ஒண்ணு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து டக்குனு எஸ்கேப் ஆயிடுறானா. அதுக்கப்புறம் நேரா அந்த ஒரு குறுக்கு சந்துக்கு வந்துட்டு அந்த இடத்துல அந்த சர்க்கிள் அவன் வரைஞ்சு வச்சிருந்தான்ல, எப்பா அழியில அப்படின்னு அவன் பெருமூச்சு விடும்போது அவன் எப்படி இந்த இடத்துக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எட்வர்டும் ஆல்போனும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓட ட்ரை பண்ணாத ஐசக் நீ வசமா சிக்கிக்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது, யாரு ஓட ட்ரை பண்ணான்னு சொல்லி அவன் பாத்தீங்கன்னா அப்படியே அவனோட ஆல்கமி வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்க அந்த ஊர் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள்ஸ் வந்து வரைஞ்சு வச்சிருப்பான் போல, எல்லாமே வந்து அட் அ டைம்ல சைமல்டேனியஸா வந்து ஆக்டிவேட் ஆகும்போது, ஆனா அப்ப எட்வர்டுக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கும், எப்படி
எப்படி எப்படி ஒரே நேரத்துல அப்படின்னு அவன் வந்து ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு செகண்ட் ஹாப்பி ஆயிரும், கன்ஃபார்மா அவன் பிலாசபர் ஸ்டோன் வச்சிருக்கான்னு. ஆனா அப்ப அந்த ஐசக் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி இந்த ஸ்டேட்டோட ஆல்கமிஸ்ட் தானே நீ வந்து ஃபுல் மெட்டல் ஆல்கமிஸ்ட் தானே, இந்த கண்ட்ரி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சா இந்த கண்ட்ரிக்கு நீ வந்து சப்போர்ட் பண்ண மாட்டே அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது என்ன பண்ணுதுலாம் தெரியாது, என்ன பண்ணுதுன்னு நீ முதல்ல சொல்லிட்டு ஏதாவது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப உள்ள ஆல்போன் பூந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஐசக் வந்து அடிக்க ஆரம்பிக்க அந்த ஐசக் வந்து ரிவர் கிட்ட வந்து விழுந்துடுறானா. ஆனா அப்ப நம்ம எட்வர்ட் இந்த மாதிரி கேட்பான், அந்த பிலாசபர் ஸ்டோன் அதை நீ வச்சிருக்கதா உண்மையை சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, பிலாசபர் ஸ்டோனா அதை பத்தி நீ ஏன் கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த ஐசக் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஓடிட்டு இருக்கிற அந்த ஆத்த ஃபுல்லாமே வந்து ஐஸா மாத்திட்டு போயிடுறான். அவ்வளவுதான். அந்த ஊருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய ஐஸ் வால் வந்து நகர்ந்து வந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஆம்ஸ்ட்ராங் பாத்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் குறுக்கல நிப்பாரு. பட் டக்குனு அந்த ஐஸ் பாத்தீங்கன்னா அப்படியே டேக் டைவர்ஷன் அப்படிங்கிற சொல்லி வேற பாதையில வந்து மாத்தி போக என்ன அப்படிங்கறது அப்பதான் எங்களுக்கு வந்து புரிய வருது. பாத்தீங்கன்னா இந்த ஊரை சுத்தியுமே வந்து அந்த ஐஸ் வந்து அப்படியே கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. லைக் அந்த சென்ட்ரல் ஹெட் குவார்டர்ஸ் இருக்குதுல்ல, அதை ஃபுல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ண பாக்குறான் இந்த ஐசக்கு. அதுவே அந்த ஐஸ்ல போய்கிட்டு இருக்கிற அந்த ஐசக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட் பண்ற கிங் பிராட்லி உனக்காக தான் வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த ஐஸ் மேல பாத்தீங்கன்னா நம்ம எட்வர்ட் அண்ட் ஆல்போன் 2 பேரும் ஏறிக்கிறாங்க. அப்ப அந்த எட்வர்ட் அந்த ஐஸை வந்து பிரேக் பண்ணி விடும்போது அப்படியே தாவி குதிச்சு அந்த ஐசக் பாத்தீங்கன்னா பறந்து போயிட்டு இருக்கிற ஒரு பனிக்கட்டி வந்து அப்படியே உருக்கி விட்டுருவானா. அது சுடுதண்ணியா அவங்க மேல விழுக இதுல வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது உள்ள பூந்த ஐசக் அப்படியே அந்த ஆல்போனோட மண்டை மேலே கையை வச்சு அவனோட ஆல்கமியை பெர்ஃபார்ம் பண்ண அந்த ஆர்மரோட ஹெல்மெட் பாத்தீங்கன்னா அப்படியே பறந்து போய் விழுந்துரும். பட் அப்பவும் ஆர்மர் மட்டும் எந்திரிச்சு பாத்தீங்கன்னா அவன் கூட சண்டை போடுறதுக்காக நிக்கும் போது அந்த ஆர்மருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு விதமான சர்க்கிள் வந்து இருக்குமா. ஆனா அந்த பேட்டர்னை பார்த்து அந்த ஐசக் பாத்தீங்கன்னா ஆர்மருக்குள்ள சர்க்கிள், ஆர்மர்ல நீ சோலை வச்சிருக்க அப்படின்னா வெயிட் பண்ணு, உனக்கு கை இல்ல, உன் தம்பியோட உடம்பே சுத்தமா இல்ல, வெறும் ஆர்மருக்குள்ள சோல் இருக்குது. ஆஹா, டேபுவான ஆல்கமியை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க போலயே. அதுவும் ஒரு ஆல்கமிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணவே கூடாது அப்படிங்கிற லிஸ்ட்ல டாப்ல இருக்கிற ஹியூமன் டிரான்ஸ்முலேஷன் பண்ணிருக்கீங்க போலயே. என்னத்துக்காக பண்ணிருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அப்ப எட்வர்ட் பாத்தீங்கன்னா அந்த நாள் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத வந்து யோசிச்சு பார்த்துட்டு டக்குனு கான்சியஸுக்கு வந்தவன் அந்த ஐஸுக்கு போட்டு அப்படியே செம்மையா அச்சு கீழே தள்ளி விட்டுட்டு இதுக்கு மேல எங்கேயும் ஒன்னும் ட்ரை பண்ணாத, இனிமேல தண்ணி கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹியூமன்ஸோட பாடி 70% தண்ணி தான், மறந்துட்டியான்னு சொல்லி டக்குனு பாத்தீங்கன்னா அவனோட பிளட்டையே வந்து மேனிபுலேட் பண்ணி அவன் அட்டாக் பண்றான். அங்க இருந்து எஸ்கேப் ஆகுற ஐசக் வந்து பிடிக்காம அல்போன் பாத்தீங்கன்னா எட்வர்டுக்கு என்னாச்சுன்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்திருக்கும் போது இன்னொரு பக்கம் இந்த கர்னல் ராய் இருக்கிறான்ல, அவன் பாத்தீங்கன்னா என்னோட ஃபிளேம்ஸ் அவன் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எந்த அளவுக்கு நான் பவர்ஃபுல்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஐஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவனோட ஃபிளேம்ஸை யூஸ் பண்ணி அப்படியே ஃபுல்லா வேப்பரைஸ் பண்ணி விடுறான். இன்னொரு பக்கம் இந்த ஐசக் இருக்கிறான்ல, அவன் பாத்தீங்கன்னா ஒரு குறுக்கு சந்துக்குள்ள வரும்போது அந்த இடத்துக்குள்ள அந்த கிங் பிராட்லி அப்படிங்கிறவர் நிக்கிறாரு. டே பிராட்லி, நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளட்டை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ஈட்டி மாதிரி மேனிபுலேட் பண்ணிட்டு அப்படியே அவனை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது ஒரே ஸ்லாஷ் தான் அந்த இடத்துல அந்த ஐசக் வந்து காலி. அப்போ அவனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா குட்டியா ஏதோ ஸ்டோன் மாதிரி வெளியே வந்து கரைஞ்சு போயிருது. ஆனா அதுவே அந்த ஒரு பிரிசன்ல ஒருத்தர் இருந்தான்ல அந்த கெம்ப்ளே அப்படின்னு, அவனாலையும் பாத்தீங்கன்னா ஐசக் இறந்து போனதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஆனா அடுத்த நாள் இந்த மாதிரி நம்ம எட்வர்ட் இருக்கிறான்ல, அவனுக்கு பாத்தீங்கன்னா அடிபட்டு இருந்திருக்குமா, சோ அதனால அவனை வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து வச்சிருந்திருக்காங்க. அவன் கிட்ட அந்த பிலாசபர் ஸ்டோனை பத்தி பெருசா எந்த ஒரு டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணல. சோ என்ன பண்றதுன்னா அப்படிங்கிற சொல்லி அந்த ஆல்போன் வந்து கேட்டுட்டு இருப்பானா. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு லேடியை வந்து காட்டுறாங்க. அவங்க கிட்ட யாரோ போன் பண்ணிட்டு அந்த ஐசக் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம பிலாசபர் ஸ்டோனை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிட்டான் அப்படிங்கறதையும் சொல்ல அங்கே பாத்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க.